கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை நாம் தியானிப்போம். மத்தேயு 27, 21, 22. தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேத பகுதி நம்முடைய இந்த நாட்களிலே சிலுவையை தியானிக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். அங்கே ஒரு நியாயாதிபதி அல்லது தேசாதிபதிக்கு முன்பாக வந்து ஆண்டவர் நிறுத்தப்படுகிறார். ஜனங்கள் எல்லாரும் தூண்டப்பட்டவர்களாய், அவர்கள் சுயமாக அல்ல, அங்கே இருக்கிற வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அங்கே இருக்கிற பிரதான ஆசாரியர்களுடைய தூண்டுதலின் பேரில் ஜனங்கள் எல்லாரும் வந்து இயேசுவுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கும்படி வந்திருக்கிறார்கள். மற்ற பகுதிகளில் பார்க்கும்போது அவர்கள் சொன்ன எந்த பொய் சாட்சிகளும் எடுபடவில்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது 2 பேரை நிறுத்தி 2 பேரை வைத்து அவன் கேட்கிறான், இவ்விருவரில் நான் எவனை உங்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர்கள் பரபாசை என்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அதற்கும் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மக்களுடைய மனநிலையை குறித்து நாம் யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இந்த நாட்களிலும் நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களுடைய மனநிலையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் நீதியாய் நடக்கிறவர்கள், சமாதானத்தை விரும்புகிறவர்கள், ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிறவர்கள் தேசத்திலே விரோதமாய் சித்தரிக்கப்படுகிறார்கள். நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு சகோதரன் சாலையில் போகிறவர்களுக்கு கைப்பிரதிகளை கொடுக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி. அப்போது அதில் ஒருத்தன் வந்து நின்றுட்டு, நீ யார்கிட்ட கேட்கிட்டு கொடுக்குற, எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்கிட்ட பெரிய வாக்குவாதம் பண்ணுறார். ஆனால் கடையில் வச்சு சாராயத்தை விற்கிறாங்க, சாராயம் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கும், ஏன் இதை மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு இந்த இந்திய தேசத்தில் ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. பான்பராக்கு விற்கிறாங்க, போதைப் பொருட்களை விற்கிறாங்க, எல்லா விதத்துலேயும் சிகரெட்டை விற்கிறாங்க, பீடியை விற்கிறாங்க, புகையிலை விற்கிறாங்க. இதெல்லாம் விற்கும்போது ஏன் இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஜனங்களை அழித்து போடுகிறதுக்குரிய காரியங்களை மற்றவர்கள் செய்யும் பொழுது ஏன் இதை செய்கிறீர்கள் என்று கேட்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிறதற்கு அதற்கான காரியங்களை செய்யும் பொழுது அதற்கு விரோதமாய் நிற்கிற மக்களை இந்த நாட்களிலும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, ஏன்னா பிலாத்துவுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எந்த குற்றத்தையும் நான் பார்க்கவில்லை, இந்த மனுஷன் நீதிமானாய் இருக்கிறான் என்பதை அவர்கள் விசாரணையிலிருந்து அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். எந்த விதத்திலும் அவரை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அவரை பிடிக்காது. ஏன்னா அவர் பாவத்தை கண்டிக்கிறார், ஏனென்றால் அவர் எங்களை பரிசுத்தமாய் வாழச் சொல்லுகிறார். அதனால் எங்களுக்கு இயேசு தேவையில்லை. அவருடைய மனதுக்குள்ளே அவர்களை ஆக்கிரமித்திருக்கிற பிசாசுடைய சிந்தனை அதுதான். எந்த விதத்திலும் தேவனோடு இவர்கள் இணைந்து விடக்கூடாது, பரிசுத்த பாதைகளிலே இவர்கள் போய் சேர்ந்து விடக்கூடாது, பாவத்தில் இவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும். தேவன் என்னை படைத்தார், பிசாசு யோசிக்கிற காரியம், தேவன் என்னை படைத்தார், என்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நான் சபிக்கப்பட்டு நான் நரகத்துக்கு பாத்திரவானாய் மாறிவிட்டேன். அதற்கு பிறகு மனுஷர்களை படைத்தார், மனுஷர்களை படைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுக்கும்படி அனுப்பி வைச்சிருக்கிறார். இப்போது நான் நரகத்துக்கு போன மாதிரியே தேவனால் படைக்கப்பட்ட எல்லாரும் நரகத்துக்கு போகணும். அதுதான் பிசாசுடைய எண்ணம். அந்த பிசாசுடைய வஞ்சனைக்கு தான் இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்து எந்த பாவம் செய்கிறவர்களையும் யாரும் கேள்வி கேட்கறதில்லை.
இன்றைக்கி எந்த தவறுகள் செஞ்சாலும் அது அவங்களுடைய பர்சனல் அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்லும்போது அதற்கு எதிர்த்து நிற்கிறதான ஆவி, அதே ஆவி தான் அன்றைக்கு பிலாத்துவுக்கு முன்பாக நின்றதான யூதர்களுக்குள்ளே அது இறங்கியது. அவர்கள் இறங்கி சொல்லுகிற காரியம், எங்களுக்கு பரபாசை விடுதலையாக்க வேண்டும். அப்படியானால் இந்த பரபாஸ் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மார்க் 15:7 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். அவன் ஒரு கலகக்காரன், அவன் ஒரு கொலைகாரன். அப்படிப்பட்ட ஒரு கலகக்காரன், ஒரு கொலைகாரன், அவன் விடுதலையாக்கப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் நீதியாய் நடக்கிறவர்கள் பகைக்கப்படும் பொழுது நீங்கள் உடனே ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அந்த பாடுகள் வழியாகத்தான் கடந்து போனார். ஏனென்றால் அநீதி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, நீதி கட்டப்பட்டிருக்கிறது. தேசத்தில் நியாயாதிபதிகளாய் நீதிபதிகளாய் வருகிறவர்கள் கூட நீதி பக்கமாய் நிற்பதா அல்லது உலக செல்வாக்கின் பக்கமாய் நிற்பதா என்பதிலே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இங்கே இந்த பிலாத்து அவன் ஒரு புறஜாதியானாக இருந்தாலும் அவனுடைய மனதிலே விசாரித்து பார்க்கும்போது அவன் மனசில் தெரியுது, அவர் ஒரு நீதிமான், அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை. அதனால தான் அவர் தீர்ப்பு சொல்லிட்டு கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நாம் பொறுப்பில்லைன்றார். ஏன்னா அநியாயமான ஒரு தீர்ப்பை தான் இப்போ கொடுக்க வேண்டியிருக்கு. ஏனென்றால் உங்கள் செல்வாக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் போடுற கூச்சல், அவன் உங்கள் எண்ணத்தை சேர்ந்தவன், அதனால் நான் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டேன், ஆனால் இந்த பாவ பழிக்கு நாம் பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி தன்னை அவன் ஒப்பு கொடுக்கிறான், ஒரு புறஜாதியான். ஆனால் யூதர்களோ அவர்களுடைய பாவத்திலே அவர்கள் நிலைத்து நிற்பதற்காக அவர்கள் உறுதியாய் நின்ற ஒரு காரியம், பரபாசை விடுதலை செய்ய வேண்டும், கலகக்காரனை விடுதலை செய்ய வேண்டும், கொலைகாரனை விடுதலை செய்ய வேண்டும். அப்போது கலகங்களும் கொலைகளும் கொலை வெறிகளும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடினால தான் தேசத்தில் இன்றைக்கும் கலகங்கள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, வெறிகள் நடக்கிறது. அந்த கலகத்தின் ஆவி அன்றைக்கே கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. அது மக்களே விரும்பி ஏற்றுக்கொண்டதான ஒரு காரியம். அன்றைக்கு இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது அந்த இரத்தப்பழிக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு அவர் சொல்லும்போது, அன்றைக்கு இருந்த யூதர்கள் சொன்ன காரியம், அந்த இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று அவர்களே, நீங்கள் வேதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களே கேட்டு வாங்கி கொண்ட சாபம். அதுதான் ஹிட்லருடைய நாட்களில் யூதர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நபர்கள் அழிந்து போனதுக்குரிய காரணம் என்ன என்றால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர்கள் சொன்னது, எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததி மேலெல்லாம் அந்த சாபம் இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனுடைய சாபத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக தேவன் கிருபையாய் இறங்கி தான் அவர்களுக்கு இஸ்ரேல் தேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான கலகத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனாலே தேசத்திலே கலகங்கள் இருக்கிறது, கொலை வெறியின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கு விடுதலையோடு கூட பல இடங்களில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கொலைகளும் வெறிகளும் எல்லா அசுத்தமான காரியங்களும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் இந்த பரபாஸ். இயேசு யார் என்று நமக்கு தெரியாததில்லை, தெரிஞ்ச காரியத்தை வாசிக்கலாம். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9, 10, 11 வாசிங்க. யோவான் 10, 9, 10, 11. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். போதும். இப்போ இயேசு யாரு? பரபாஸ் யாரு? கலகக்காரன், கொலை வெறிக்காரன். ஆனால் இந்த நம்முடைய இயேசு சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு யார் என்றால், அவர் வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்றால், ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் வழியாய், நான் சொல்லுகிற வழியாய் நீங்கள் உட்பிரவேசித்தால்
உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறதுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி உள்ளான வாழ்க்கையிலையும் நமக்கு பிரச்சனை இருந்தது, வெளிப்புறமான வாழ்க்கையிலும் நமக்கு பிரச்சனை இருந்தது. உள்ளும் புறம்பும் என்றால் உள்ளையும் வெளியையும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொன்னால், மேய்ச்சல் என்பது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமுள்ள ஒரு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவனுடைய வழியாய் போகும்போது நமக்கே தெரியும் நம்ம சரியான பாதையில் போகிறோம், சரியான வாழ்க்கை வாழுகிறோம். நம்முடைய மனதில் இப்போ எந்த ஒரு குற்ற உணர்வுகளும் இல்லை. நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறோம், பரிசுத்த பாதையில் நடக்கிறோம், நீதியாய் நடக்கிறோம் என்கிறதான ஒரு தெளிவு உண்டாகும் பொழுது நம்முடைய அதாவது மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு உள்ளுக்குள்ளே நமக்கு வேண்டாத காரியங்களை வைத்து கொண்டிருக்கிற வரைக்குமே ஒரு பயம் உண்டாகிடும். ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா பண மதிப்பிழப்பு பண்ணும்போது வீடுகளில் மாற்றாமல் வச்சுருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் மாற்றுங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பணம் வச்சுருக்கவங்களுக்கு பயம் இல்லை, பெரிய தொகைகளை வச்சுருக்கவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு வந்துடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே நம்ம பாவங்களையும் அக்கிரமங்களையும் வைத்து கொண்டிருந்தோம்னா பயம் இருக்கும். ஆனால் உங்களுடைய வழியை மாற்றி நீங்கள் கிறிஸ்துவின் வழியாய், அவரே வாசலாக இருக்கிறார், அந்த வாசல் வழியாய் நம்ம உட்பிரவேசித்து போகும் பொழுது, அவர் சொல்லுகிற வழியாய் நாம் பிரவேசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உள்ளும் புறமுமாய் அவர் சொல்கிறார். முதல்ல சொல்கிறாரு, என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். முதலாவது அவனுடைய பாவத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான், அவனுடைய தண்டனையிலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்ற அர்த்தம். பாதுகாக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. உள்ளும் புறம்பும், உள்ளான சந்தோஷம், வெளிப்புறமான ஒரு மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு வெளிப்புறமான ஒரு வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழுகிறது. சில பேர் இப்போ அரசியல்வாதிகளை பார்த்திங்கன்னா வெளியில் பேசுகிற வாக்குத்தத்தங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐயோ இவர் எவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஆண்டவருக்குள்ளே அவர் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு வெளியில் மற்றவங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து ஒரு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கும்படி வந்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவர்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பரபாசை பார்க்கிறவர்கள் பயந்து நடுங்கித்தான் ஆக வேண்டும். அப்போ தானாகவே பயத்தையும் நடுக்கத்தையும் கட்டவிழ்த்து விடுதலையாக்கி, அன்றைக்கு பரபாசை விடுதலையாக்கும் சமாதானத்தின் தேவனாகிய இயேசுவை நீர் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஜனங்கள் அவர்கள் அறிக்கை செய்த அந்த காரியம்தான் இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் ஒரே கலவரமும் கலகங்களும் இன்றைக்கி யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால், அன்றைக்கே அவர்கள் அந்த யுத்தத்தையும் கலகத்தையும் கட்டவிழ்த்து விட்டார்கள். சமாதானத்துக்குரிய சூழ்நிலைகள் அங்கே இல்லை. ஆனாலும் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் எருசலேமுடைய சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். பிசாசு எதுக்கு வருகிறான்? உன்னுடைய ஆத்துமாவை கொல்ல வேண்டும், நரகத்திலே தள்ள வேண்டும், உன்னுடைய ஆத்துமாவை அழிக்க வேண்டும் என்பது பிசாசுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் அவைகளுக்கு, யாருக்கு? தன்னுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாகிய நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவுமே வந்தார். அப்போது பாவத்தில் மரித்து கிடக்கிறவர்களுக்கு ஒரு உயிர் மீட்சியை கொடுத்து, அவர்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். ஏன்னா பாவத்தில் மரித்து கிடக்கிறவர்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அவர்களுக்குள்ளே ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறதற்கு ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார். அநேகர் ரட்சிக்கப்பட்டு சபையில் நிலைத்திருக்கிறதில்ல. அந்த ஜீவன் பரிபூரணப்படுகிறதற்கு தான் தேவன் சபையிலே வைத்து வார்த்தைகளை, அதினதின் நாட்களிலே கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்து அவர்கள் அந்த ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறார். நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளோதான், கரெக்டாக கம்யூனியன் டைமுக்கு வருவாங்க. எப்போ நமக்கு திருவிருந்து இருக்குதுன்னு பார்த்து திருவிருந்தை மட்டும் எடுத்துகிட்டு போவாங்க. அது நிச்சயமாக அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய வார்த்தை வேண்டும், ஒவ்வொரு வாரத்திலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும், ஒவ்வொரு வாரத்திலும் நம்ம தேவனுடைய சபையிலே கூடி வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நீங்கள் என்ன தான் ஆராதித்தாலும் வீட்டில் உட்காந்து விடுதலையோடு உங்களால் ஆராதிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் அந்த ஜீவன் உண்டாயிருக்கவும் ஜீவன் பரிபூர்ணப்படவும் ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால், ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததே திருச்சபைக்காகத்தான் கொடுத்திருக்கிறார்.
திருச்சபையில் உள்ள மந்தைகள் அவருடைய ஜீவன் பரிபூர்ணப்படுகிறதற்காக கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நமக்கு கடிந்து கொண்டு வார்த்தையை கொடுக்கிறார், ஆசீர்வதித்து வார்த்தையை கொடுக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்தி ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். எந்த ஒரு ஆத்மாவுக்கு என்ன விதமாக அவர்களை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறாரோ அந்தபடியே கர்த்தர் சபையை நடத்துகிறார். அப்போது அப்படிப்பட்டதான பரிபூரணப்படும்படியாக வந்த தேவன், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவர் சபையிலே ஒரு போதகர் இருந்து வார்த்தையை கொடுத்தாலும் அவர்கள் மூலமாக நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தையை அவர் மேய்க்கிறார். அதனால தான் நான் அடிக்கடி ஜெபத்தில் சொல்லும்போது மந்தைக்கு பிரதான மேய்ப்பன் அவர்தான். நாங்கள் கண்காணிகள், நாங்கள் மந்தையை கண்காணிக்கும்படி எங்களை நியமிக்கப்பட்டிருக்கிறதான எங்களுக்கு பேர் மேய்ப்பர்கள். ஆனால் பிரதான மேய்ப்பர் அவர்தான். அந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும்போது நாங்கள் இந்த மந்தையை ஆண்டவருக்கு முன்பாக மாசற்ற மந்தையாய் நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி கொடுப்பதற்காக தான் தேவன் ஒரு சபையை வைத்திருக்கிறார், சபைக்குள்ளாக ஒரு போதகரை வைத்திருக்கிறார். அந்த சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு மற்றவர்களுக்கு பற்றி சொல்லுங்கிறார். அப்படி நம்மை பரிபூரணப்படுத்துகிறதுக்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து, நம்மை அழிக்கும்படியாக வந்தவன் பரபாஸ். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் பொல்லாப்பான காரியம், அக்கிரமமான காரியத்தை நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவனை விடுதலை ஆக்கிடுங்க, அவனை ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த பரிசுத்தமான தேவன் இந்த நீதிமானை என்ன செய்ய வேண்டும்? நீதியை சிலுவையில் அடிச்சிருங்க, நியாயத்தை நீங்கள் சிலுவையில் அடிச்சிருங்க, அன்பை சிலுவையில் அடிச்சிருங்க. எங்களுக்கு தேவை அக்கிரமங்களும் அநியாயங்களும் கொலை வெறிகளும் கலகங்களும் தான் எங்களுக்கு தேவை என்று அன்றைக்கு அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் ஏன் இன்றைக்கி உலகம் பகைக்குதுன்னா அதுதான் அதுக்கு முக்கியமான காரியம். நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து மக்களால் பகைக்கப்படுகிறார். உலகத்தின் உலகம் உங்களை பகைக்கிறதில்லை, அந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள் என்று நான் சாட்சியிடுகிறபடியினால் அது என்னை பகைக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகள், இது பாவம், இது அக்கிரமம் என்று யாரெல்லாம் நீதியாய் பேசுகிறார்களோ அவர்கள் பகைக்கப்படுவார்கள். அதுதான் சிலுவை நமக்கு போதிக்கிற ஒரு காரியம். அதை குறித்து நீங்கள் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பவுல் சொல்லுகிறார், சத்தியத்தை சொன்னதினால் நான் சத்துருவானேனோ என்று சொல்லுகிறார். அப்படியானால் சத்தியத்தின்படி நடக்கிற ஜனங்கள் இந்த பூமியிலே பகைக்கப்படுவார்கள். அக்கிரமமாய் நடக்கிறவர்களுக்கு உலகம் பயந்து நடக்கும், நீதியாய் நடக்கிறவர்களை கண்டால் ஏளனமாய் இந்த உலகம் பேசும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய ஆண்டவர் கடந்து போன பாதை தான். எனவே அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் நீதி நிமித்தமாய் துன்பப்படுகிறீர்கள், அவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது இப்போது தேசாதிபதி, மறுபடியும் மத்தேயு 27:23 வருவோம். அப்போ தேசாதிபதி கேட்குறாரு, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்? ஏன் நீங்கள் பரபாசை விடுதலை பண்ண சொல்கிறீங்க, இந்த நீதிமான சிலுவையில் அடிக்க சொல்கிறீங்களே, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவனை சிலுவையில் அறையும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள் என்று பார்க்குறோம். கேட்குறதுக்கு காரணமெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் அநியாயம் பண்ணுறவங்களுக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தேவை கிடையாது, நான் அப்படி தான் பண்ணுவேன், எங்களுக்கு தேவை இதுதான், நீங்கள் சிலுவையில் அறைய வேண்டும். ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்? அதற்கு அவரை சிலுவையில் அறையணும், எங்களுக்கு ஒரே நோக்கம். ஏன்னா நாங்கள் சொல்லலை, எங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு சொல்ல வைக்கிறான். அதிகமாய் அவர்கள் கூக்குரலிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 27:26 பார்க்கும்போது, அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அடிக்கும்படி ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நீதிமானாகிய நம்முடைய ஆண்டவருக்கு, பரிசுத்தராகிய நம்முடைய ஆண்டவருக்கு நடந்தது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களில் பகைக்கப்படுகிறோம். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சிலுவை நமக்கு அதை போதிக்கிறது. ஏனென்றால் அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் அவருக்கு சீடனாக இருக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை நமக்கு போதிக்கிற காரியம், உலகத்திலே கலகங்களும் கொலைகளும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நீதியாய் நடக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம்
சில நேரங்களில் பகைக்கப்பட்டாலும் நமக்கு எப்பொழுதுமே ஒத்தாசையாய் நிற்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் தைரியமாக விசுவாசித்து அவருடைய சத்தியத்திலே உறுதியாக நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரபாசை விடுதலையாக்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று வரைக்கும் கலகங்களும் கொலை வெறிகளும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஹல்லேலூயா, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம் முழுவதும் பொல்லாங்கனாகிய பிசாசுக்குள் கிடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட அந்த பொல்லாத காரியங்களுக்குள்ளாக கடந்து போய் தங்களுடைய ஆத்துமாவை கெடுத்துக் கொள்ளுகிறார்களே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களோ அப்படிப்பட்ட காரியங்களால் தீட்டுப்படாதபடிக்கு சத்தியத்துக்காக நீங்கள் உறுதியாக நில்லுங்கள். சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதற்கு நீங்கள் எந்த விதத்தில் பிரயாசப்பட வேண்டுமோ, எந்த விதத்தில் நீங்கள் திருச்சபைகளுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டுமோ அவ்வளவாய் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருக்க பிரயாசப்படுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன், ஹல்லேலூயா, அவருடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய், ஹல்லேலூயா, நீதியாய் பரிசுத்தமாய் நடக்கும்படியாக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த வழி ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற அந்த வழியிலே நாம் பிரவேசித்து, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உள்ளும் புறமுமாய் நாம், ஹல்லேலூயா, நல்ல மேய்ச்சலை கண்டடையும்படியாக, ஹல்லேலூயா, அவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல் வாழ்க்கைக்கு, ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு எல்லாவித நன்மைகளையும் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவனையே கொடுத்தவர் உங்களுக்கு நன்மைகளை கொடாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உலகம் வேறு விதமாய் போனாலும் ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்திலே உறுதியாய் நிற்க எங்களுக்கு பலன் தந்து, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாய் நிற்க எங்களுக்கு பலன் தாங்கன்னு சொல்லி, ஹல்லேலூயா, எல்லாரும் முழு இருதயத்தோட கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக அந்த கேடு அடைந்த தேவன், எங்களுக்காக எங்களுடைய பாடுகளை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவன், நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழும்படி, நாங்கள் சமாதானமாய் வாழும்படி, எங்களுக்கு ஜீவன் உண்டாய் இருக்கும்படி, அந்த ஜீவன் பரிபூரணப்படும்படியாக, ஆண்டவரே, அவமானங்களையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஜீவிய காலமெல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாய் உத்தமமாய் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க. துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.